ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சோயா கிரானியூல்ஸ் மசாலா செய்யலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, ட்ரை பண்ணுங்கள். மீல் மேக்கரை அப்படியே அது பொடியாக இருக்கும், அதுதான் சோயா கிரானியூல்ஸ். இதுக்கு தேவையானது ஒரு பவுல் சோயா கிரானியூல்ஸ் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு, கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணியில் இந்த சோயாவை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வைங்க. கொஞ்சம் கொதித்தோடனே அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டி திருப்பி பச்சை தண்ணியில் அதை நல்லா கழுவிட்டு இந்த சூடு ஆறினோடனே நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க. அதுதான், அது ஆல்மோஸ்ட் அது வெந்துடும். அது நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது செஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தாளிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் விடுங்க. இது நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட கொத்துக்கறி மாதிரியே இருக்கும். கொத்துக்கறி தான், வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினோடனே தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். ரொம்ப மசாலா இல்லாமல் பிளாண்டாக வேணும், நைட்டு சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்டு இதை கொஞ்சோண்டு வேக வச்சு அதில் போட்டு 2 பரட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஸோ தக்காளியும் போட்டாச்சு. ஓரளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இது 2 மினிட்ஸ் சைடில் சப்பாத்தி எல்லாம் போட்டுட்டு இந்த சைடும் நீங்கள் அப்படியே செஞ்சே முடிச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் அதில் போட்டுடுங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்குங்க. காரமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்குங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அவ்வளோ போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது, ஏன்னா அது பொடியாக இருக்குல்ல அந்த கிரானியூல்ஸ், அது அவ்வளோ உப்பு தேவைப்படாது. ஏன்னா அதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அந்த தண்ணியிலையும் வேக வச்சோம்ல. ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்குங்க. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரலும் கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் நம்ம அந்த வேக வச்ச கிரானியூல்ஸ் அதில் போட்டால் அதில் போய் அந்த மசாலாலாம் சாரும். ட்ரையாக இருந்தால் முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சோம்னா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே கக்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்ச அந்த சோயாவை எடுத்து இதில் போட்டுற வேண்டியதான். போட்டு 2 பரட்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், போட்டாச்சு. 2 பரட்டிக்குங்க. இதுலேயே கொஞ்சம் இந்த பாருங்கள் எண்ணெய் வரலும். இதே நீங்கள் ட்ரையாக வேணும்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்துட்டிங்க நல்லா, அதாவது சுண்ட இது பண்ணிட்டிங்கன்னா கொத்துக்கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். முட்டை பொடி மாஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கஸ்தூரி மேத்தி இலையை கொஞ்சோண்டு போட்டு 2 பரட்டிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை அவ்வளோதான் போட்டு 2 பரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இது கிட்டத்தட்ட நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான் வெஜிடேரியன்காரவங்க விரதம் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது அப்படியே கிட்டத்தட்ட வெஜ் கொத்துக்கறின்னே சொல்லலாம். அப்படி தான் இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு சப்பாத்தியோடு தான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.